யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நம்ம மாதிரி வாழ்க்கையில் ஒன்றும் வெற்றி அடையாமல் எதுலேயும் சக்ஸஸ் ஆகாமல் மனம் ரொம்ப நைந்து போய் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குறீங்க அவனை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமா? ஆமாம் ஐயான்றீங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இந்த செயின் ஆஃப் தாட் ஒரு பாட்டு எழுதினா எப்படி எழுதுனாங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கணும். கண்ணாசம் பட்டேன். மயக்கமா கலக்கமா கொஸ்டின்ஸ் யூ. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமானா நீங்கள் ஆமாங்கிறீங்க. வாழ்க்கையில் நடக்குமான்னொடனே அது லிங்க் வருது பாருங்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அப்புறம் எப்படியா வாழறது? வாசல் தோறும் வேதனை இருந்தா வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. நீ எப்படி வாழறதுன்னு வாடி நின்னதுனால அது உன்னை விட்டுட்டு போகிறதில்ல. அப்போ எப்படி பின்ன சர்வை பண்ணுறது? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறான் பாருங்க. 1000 இருக்கும் வாழ்க்கைன்னா வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாடி நின்னா மட்டும் நீ வேதனைப்பட்டால் மட்டும் வேதனை பண்ண மட்டும் போகாது. பட் ஹவு டு வின் ஓவர் இட்? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். என்னையா நொந்து கிடக்கிறேன், எதையும் தாங்க இதயத்தை, என் இதயம் எப்படியா எதையும் தாங்குங்கிறான். ஏழை மனதை மாளிகையாக்கு. அதில் என்ன காசு வேணும்? உன்னுடைய மனசை பணக்காரனாக்கிறதுக்கு என்ன தெய்வம் தேவையில்லையே. ஏழை மனதை மாளிகையாக்குன்னா இப்போ நான் எதையும் தாங்குறேன், இதயம் இது என் மனம் மாளிகை மாறி அப்படின்னு நான் ராஜா மாதிரி இருந்தேன்னா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுறது? ஏழை மனதை மாளிகையாக்குன்னு நீ சொல்கிற, ஆக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்துனா நீ ஏன்டா அதை உன் கையில் எடுத்துக்கிற? ஏழை மனதை மாளிகையாக்கு, இரவும் பகலும் காவியம் பாடுனா. ஏழை மனதை மாளிகையாக்கி, இரவும் பகலும் காவியம் பாடி. காவியம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பசிக்குது ஐயா. நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னா நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து எப்போ பொழுது விடுகிறது, எங்கே நிம்மதி தேடுறது? அப்படின்னா உன்னை விட மோசமாக எவ்வளோ பேர் இருக்கான். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இது ஒரு அற்புதமான பாட்டு இல்லை? இது ஒரு பைபிள், ஒரு பகவத்கீதை, ஒரு குர்ஆன், எல்லாத்தினுடைய எசன்ஸ் இந்த பாட்டில் இருக்கு.